சார், அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில பிறக்கிற குழந்தைகள், நம்ம ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவங்களுக்குமே ஜாதகம் ஒரே மாரி இருக்கிறதில்ல. அதுக்கான காரணம் என்ன சார்? அப்ப 2 பேரும் ஒரே டயத்துல பிறந்ததாலும் 2 பேருடைய லாஜிக் கிரக நிலைகள் அதனுடைய விதிகள் எல்லாமே ஒன்னா தான் இருக்கும். இதை நாங்க எப்படி ராஜநாடி மெத்தட்ல எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படின்னா, இவருடைய பெயருக்கும் இவருடைய பெயருக்கும் என்ன வித்தியாசம்? இல்ல ராஜேஷ் அப்படிங்கிறது ராஜா பிளஸ் ஈஸ். அப்ப ஈஸ் அப்படின்னாலே சனி நடக்கும். அப்ப ராஜா பிளஸ் ஈஸ், ராஜாங்கிறது வந்து சூரியனை குறிக்கக்கூடியது. அப்ப சூரியன் சனி காம்பினேஷன். ராகேஷ் அப்படிங்கிறது வந்து செவ்வாய் பிளஸ் சனி. அப்ப செவ்வாய் சனி அப்படிங்கிறது வந்து இல்ல எந்த ஒரு பரிகாரமா இருக்கட்டும், எது பண்றதா இருந்தாலுமே அந்த பிரம்ம முகூர்த்த டைம்ல வந்து பண்ண சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்ன சார்? இப்ப பொதுவா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்குள்ள தான் அந்த பிரம்ம முகூர்த்தத்தை பேசுறாங்க. இப்போ ஜோதிட சடங்குகள் அப்படிங்கிறதுக்குள்ள சார், இப்போ ஒருவேளை வந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்திலேயே பிறக்கிற குழந்தை, அவங்களோட லைஃப் வந்து எப்படி இருக்கும்? அவங்களுக்கு வேற மாதிரி இருக்குமா லைஃப்?